கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்த அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவே, உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். Let us sing the hymn, Sing the Wondrous Love of Jesus. Sing the wondrous love of Jesus, sing His mercy and His grace. In the mansions bright and blessed, He'll prepare for us a place. When we all get to heaven, what a day of rejoicing that will be. When we all see Jesus, we'll sing and shout the victory. While we walk the pilgrim pathway, clouds will overspread the sky. But when traveling days are over, not a shadow, not a sign. When we all get to heaven, what a day of rejoicing that will be. When we all see Jesus, we'll sing and shout the victory. Let us then be true and faithful, trusting, serving every day. Just one glimpse of Him in glory will the toils of life repay. When we all get to heaven, what a day of rejoicing that will be. When we all see Jesus, we'll sing and shout the victory. Onward to the prize before us, soon His beauty will behold. Soon the pearly gates will open, we shall tread the streets of gold. When we all get to heaven, what a day of rejoicing that will be. When we all see Jesus, we'll sing and shout the victory. We'll sing and shout the victory. Hallelujah. நாம் பாடினோம், when we all get to heaven, what a day of rejoicing that will be. When we all see Jesus, we will sing and shout the victory. Hallelujah. இயேசுவை நாம் பார்க்கும் பொழுது அந்த நாள் இன்பமான ஒரு நாளாக இருக்கும். இந்த தினத்தின் தியானத்திற்காக மத்தேயு 6வது அதிகாரம் 4, 6, 17. Let's turn our Bibles to Matthew chapter 6. We will read 3 verses, 4th verse, 6th verse and 17th verse. 4வது வசனம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். Let's read Matthew 6 and verse 4. That thine alms may be in secret, and thy Father which seeth in secret himself shall reward thee openly. Okay. 6வது வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். But thou, when thou prayest, enter into thy closet, and when thou hast shut thy door, pray to thy Father which is in secret, and thy Father which seeth in secret shall reward thee openly. 17வது வசனம். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. But thou, when thou fastest, anoint thine head and wash thy face. 18வது வசனம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். And thy Father which seeth in secret shall reward thee openly. ஆமென். இந்த 3 வசனங்கள், அதாவது
4வது வசனம், 6வது வசனம், 18வது வசனம். இந்த 3 வசனங்களிலும் நம்ம பார்க்கிறோம், அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா. இதிலிருந்து நம்ம ஒன்று தெரிந்து கொள்ளலாம், நாம் ஜெபிக்கும் பொழுதாகிலும், நாம் தர்மம் செய்யும் பொழுதாகிலும், நாம் உபவாசிக்கும் போதாகிலும், இந்த காரியங்களை செய்யும் பொழுது நம்மை பார்க்கிற ஒரு பிதா பரலோகத்தில் இருக்கிறார். அவர் பரலோகத்தில் இருக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் அந்தரங்கத்தில் இருக்கிறார். He sees the secret parts of our life. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய தேவனுக்கு மறைவாக எதையுமே நாம் செய்ய முடியாது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீங்கள் சங்கீதம் 139 நீங்கள் வாசிப்பீர்களானால், when you read Psalm 139, சங்கீதம் 139 7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றிலும் வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. This shows we can not hide anything from our God who sees us in our secret life. நம்முடைய அந்தரங்கத்தை பார்க்கிற தேவன் என்று பார்க்கிறோம். இங்கே 3 காரியங்கள் இந்த அதிகாரத்தில் இந்த வசனங்களில் சொல்லப்பட்டது பார்க்குறோம். நீயோ தர்மம் செய்யும் பொழுது, it means we are called to do good works to the people. We are not saved by good works, but we are saved to do good works to the people. அதை செய்யும் பொழுது கூட மனுஷர்கள் காணும்படியாக நாம் அதை செய்யக்கூடாது, மாயக்காரரை போல நாம் அதை செய்யக்கூடாது என்று 5வது வசனத்தில் 3வது வசனம், நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. ஹவு வி ஹாவ் டு டூ ஆர்ம்ஸ், மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்போது நம்முடைய வலது கை செய்கிறத இடது கைக்கு தெரியக்கூடாதான். ஸோ இட் ஷுட் பி நோன் ஒன்லி டு காட். அப்படி நம்ம அந்தரங்கத்திலே தர்மம் செய்யும் பொழுது அந்தரங்கத்திலே பார்க்கிற பிதா வெளியரங்கமாக நமக்கு பலனளிப்பார் என்று தர்மம் செய்கிற காரியத்தை குறித்து அங்கே பார்த்தோம். 2வதாக, நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது, ஜெபம் பண்ணுறது இட்ஸ் நாட் ஆப்ஷனல். ப்ரேயர் இஸ் நாட் ஆப்ஷனல், ப்ரேயர் ஹேஸ் டு பி டன். அதனால் நீயோ ஜெபம் பண்ணும்போதுனா when you pray, it's not if you pray, it is when you pray. It means we have to pray to God every day. அதனால தான் நீங்கள் இயேசு ஜெபம் பண்ண தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்பொழுது அந்த மாடல் ப்ரேயரில் அவர் என்ன சொல்லுவார்னா, அன்றன்றுள்ள ஆகாரத்தை அன்றன்றும் எங்களுக்கு தாரும். அப்போது எவ்ரிடே காட் வாண்ட்ஸ் யூ டு லுக் டு ஹிம் ஃபார் யுவர் எவ்ரி நீட், for your physical as well as spiritual needs. God wants you to look to him. அதை நம்ம அந்த ஜெபம் பண்ணுறது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, மற்றவங்கள மாதிரி மாயக்காரரை மாதிரி நீங்கள் மனுஷர் காணும்படியாக செய்யாதீங்க. அன்றையும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ, God separates us from the hypocrites. He wants us to be true. நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்க தேவன் விரும்புகிறார். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். என்ன பலனளிப்பார்? நாம் ஜெபிக்கிற காரியங்களை ஆண்டவர் கேட்டு அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும் பொழுது அந்த பலனை இம்மையிலும் மறுமையிலும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, முதலாவது நம்ம பார்த்தோம் தர்மம் செய்யறது, 2வது ஜெபம் பண்ணுவது, 3வது உபவாசிக்கிறது. அநேகருக்கு இந்த கேள்வி இருக்கும், ஷுட் ஐ ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே? ஜீசஸ் சேஸ் இன் ஒன் பிளேஸ், இவ்விதமான இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறு எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. There are certain places in our life where we have to really fight with the devil. அதாவது இயேசு ஞானஸ்நானம் எடுத்து
கரையேறினோடனே ஆவியானவர் அவர் மேலே இறங்கினார். ஆவியானவர் வந்து இறங்கின அப்புறமா ஆவியானவர் எங்கே கொண்டு போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அந்த வில்டர்னஸில் வாட் ஜீசஸ் டிட்னா, ஜீசஸ் ஃபாஸ்டட் அண்ட் ப்ரேட். நீங்கள் ஜஸ்ட் த ஸ்டார்டிங் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி யூ கேன் see about the fasting. ஃபஸ்ட்டு ப்ரேயர். நீங்கள் இந்த 3:16 நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டதுன்னு இங்கே எழுதியிருக்கு. நீங்கள் லூக்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. ஸோ ஃபஸ்ட் ப்ரேயர் கம்ஸ் இம்மீடியட்லி. இட் இஸ் the prayer is followed by fasting. 2வது வசனம் 4:2 அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அவர் வந்து பருகுகிற காரியங்கள், ஒருவேளை அவர் நீர் ஆகாரங்களே அவர் பருகி இருக்கலாம். மோசையுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் குடிக்கவும் இல்லை புசிக்கவும் இல்லை. அது மாதிரி அது எக்ஸ்ட்ராடினரி ஃபாஸ்டிங்ஸ் எல்லாம் தேவனுடைய நடத்துதலின்படி செய்ய வேண்டும். இந்த நாட்களில் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஃபாஸ்டிங் அண்ட் டு டெத் என்று சொல்லி, அதாவது தவறான போதனைகள்லாம் நுழைகிறது நம்ம பார்க்கிறோம். அப்படி ஆண்டவர் சொல்லவே இல்லை. உபவாசம் இருந்து செத்து பரலோகத்துக்கு வாங்கலாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. அதனால் நம்ம வசனத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த கடைசி நாட்களில் நாம் வஞ்சிக்கப்படாத படிக்க வேதம் சொல்லுகிறது, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கூட வஞ்சிக்கப்படுவார்கள்னு சொல்லி இந்த உபவாசம் இருக்கிற காரியங்களை அவங்களுடைய போதகர்கள், சபைக்கு போகிறவர்கள் போதகர்களை கிட்டக்க நீங்கள் கன்சல்ட் பண்ணி ஹவு டு பி இன் ஃபாஸ்டிங், அந்த உபவாச நேரங்களில் என்ன செய்ய வேண்டும் என்பதை அந்த ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நீங்கள் உபவாசம் இருப்பது நல்லது. உங்களுடைய சரீர நிலைமைகளையும் நீங்கள் பார்த்து கொள்வது நன்மையாக இருக்கிறது. இங்கே பார்க்குறோம், நீயோ உபவாசம் பண்ணும்போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். நம்முடைய தேவன் நமக்கு பலனை அளிக்கிறவராக இருக்கிறார். அதனால் வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் நீங்கள் வாசிங்கன்னா 12வது வசனம். We read in Revelation chapter 22 and verse 12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. Let's read Revelation 22:12. And behold, I come quickly, and my reward is with me to give every man according as his work shall be. Amen. இந்த உலகத்தில் கூட நம்ம வேலை செய்கிறோம். அந்த மாதம் முழுவதும் கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க. And when the salary day comes, they are so happy to get that salary. கஷ்டப்பட்டு அவங்க அந்த பிரயாசத்தின் பலனை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். they will be motivated to do more work. சரிங்களா? இது உலக பிரகாரமாக. அதே போல தான் ஒரு உலக பிரகாரமாக இருக்கிற ஒரு ஓனர்ஸ், பிஸ்னஸ் பீப்புள், அவங்கெல்லாம் தன்னுடைய எம்ப்ளாயீஸ்க்கு they are so much concerned and they give salary என்று சொல்லி பார்க்கும்பொழுது how much more our heavenly Father. அவர் இந்த உலக பிரகாரமான ஓனர்ஸ் போல அல்ல, அவர் தாராளமாய் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால்தான் எவரையும் கடிந்து கொள்ளாமல் தாராளமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி யாக்கோபில் நம்ம வாசிக்கிறோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்கிறார். அதனால் நம்ம தைரியம் கர்த்தருடைய சேவையை செய்வோம். வீட்டில் இருக்கிற வேலைகளிலும் நம்மை ஈடுபடுத்தி கொள்வோம். அது சிறிய வேலையோ பெரிய வேலையோ இல்லை ஆஃபீஸில் போகிற எல்லா இடத்திலும் நம்மால் இயன்றதை நம்ம செய்யும்பொழுது அதற்குரிய பலனை நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யத்துக்காகவும் மற்ற காரியங்கள் எந்த வேலை செய்தாலும் அதை கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக செய்யும் பொழுது அந்த பலனை நிச்சயமாக தேவன் கொடுப்பார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையில் கூட ஆண்டவரே அதிகமாக பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக முதலாவது வருகிறோம் அப்பா. ஆண்டவரே பேதுரு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அக்கப்படவில்லை என்று ஒரு வேதனையோடு ஆண்டவரே அந்த வலைகளை அலசி கொண்டிருந்தான் அப்பா. ஆனாலும் விடியற் காலத்திலே நீர் ஆண்டவரே பேதுருவினிடத்தில் சென்று ஆண்டவரே அந்த படகுகளை ஏறி பிரசங்கித்து இன்னும் ஆழத்திலே தள்ளி கொண்டு போகும்படியாக சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தானப்பா. He was not reluctant to take
some more effort, Lord Jesus. In spite of his efforts, he took some more effort, extra effort to fulfill your word. உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றும்படியாக ஆண்டவரை இன்னும் பிரயாசப்படும் பொழுது ஆண்டவரை படகு நிரம்பத்தக்கதாக, ஈவன் அவனுடைய படகு நிரம்பி பக்கத்தில் இருக்கிறவர்களுடைய படகும் நிரம்பும்படியாக அதிசயத்தை செய்திட போல கர்த்தாவே, இந்த மாதம் உம்முடைய பிள்ளைகள் அவருடைய பிரயாசத்தின் பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக அனுகிரகம் செய்யும்படி செபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.